ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ரேவதி யார் கண்ணில் படவே கூடாதுன்னு மறைச்சு நம்முடைய இலக்கிய வச்சுருந்தாங்களோ அவனுடைய கண்ணிலே பட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற விபரீதத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய ரேவதியும் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை பார்த்துட்டு ஆட்டோவில் தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே விடாத அடியாட்களோட நம்முடைய ரேவதியாவும் நம்முடைய இலக்கியாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு சுற்றி வலிச்சிடுறாங்க. வலிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து நம்முடைய இலக்கியாவும் ரேவதியும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஆனால் நம்முடைய ரேவதியால் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டுருதுங்க. ஏன்னா அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறதுனால அவங்களால ஓடவும் முடியலைங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அத்தை வாங்க போகலான்ற மாதிரி கூப்பிட்டாலே அவங்களால முடியலை. இதனால் நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய ரேவதி ரெண்டு பேருமே வசமாக நம்ம எஸ்எஸ்கேவோட ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ரேவதி இத்தனை நீ என்கிட்ட தப்பிச்சுட்ட, கண்டிப்பாக இன்றைக்கி நீ தப்பிக்கவே முடியாது. அது போக என்னுடைய எதிரி இந்த இலக்கியா கூட சிக்கியிருக்க வசமாக ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நம்மளுடைய குடோனுக்கு பார்சல் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் நம்முடைய ரேவதி அம்மாவுமே பார்த்தீங்கன்னா குடோனுக்கு தூக்கிட்டு போய் அங்கே கட்டி வச்சிடறாங்க. கட்டி வச்ச பாரு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே போகிறாங்க. என்ன ரேவதி இத்தனை எங்கள் படாதே மிஸ் ஆகிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு பிளட் கேன்சராமே கூடி சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் போல இருக்குது. ஆனால் நீ என் கையில் தான் போனோம். உனக்கு பிறந்தவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லிட்டேன்னு இந்த இலக்கியாவை நான் விட்டுருவேன், இல்லைனா கண்டிப்பாக போட்டு தள்ளுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதுக்கு நம்முடைய இலக்கியம் என்ன சொல்கிறேன், அத்தை உயிரே போனாலே அந்த உண்மையை சொல்லாதீங்க அம்மா, ரேவதி அம்மா நீங்கள் அந்த உண்மையை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இலக்கியா, அது விஷயம் தெரிஞ்சால் என்ன தெரிய காட்டி என்ன சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை, அது என்னுடைய பிரச்சனை, அது தெரிஞ்சால் வெளியே எனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதனால் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு நீ சொல்ல மாட்டான்னு சொல்கிறீங்க. மரியாதையோடு வாயை மூடிக்கிட்டு இரு. ரேவதி இப்போ சொல்ல போறியா இல்லை உங்கள் ரெண்டு பேருமே போட்டு தள்ளவா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன யாருன்னு அவனுக்கு சொல்லியிருந்தேன்னா மரியாதையாக கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்லிவிடு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் முன்னாடி நின்று என்னை பழி வாங்குறன்ற பேரில் உன் அம்மா அடிபட்டு சாகிறதுக்கு நானே போயிட்டு நான் தாண்டா உங்கள் அம்மா ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவனை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேங்க. நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உன்னால் துளி கூட முடியாது, எதுக்காக இப்படி வெட்டி பந்தா பேசிகிட்டு இருக்க, எங்களை உன்னால் கொல்லக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய இலக்கிய என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உன்னுடைய இல்லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது எஸ்எஸ்கே, எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உன் மேலே தான் கௌதம் சந்தேகப்பட்ட அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்கம் டேக்ஸ் கையிலும் போலீஸ் கையில் கொடுத்துருவார். கொடுத்துட்டு பாரு உன்னுடைய நிலைமை யோசிச்சுப்பார். கொலை பண்ண குற்றத்துக்காகவும் இந்த மாதிரி கவர்மெண்ட் இடத்தெல்லாம் வலிச்சு போட்டுருக்கு. நீ ஜெயிலுக்கு போய் கழித்திங்க வேண்டிய நிலைமை மரியாதை சொல்கிறேன், எங்கள் ரெண்டு பேரும் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை ரெண்டு பேரும் விட்டுறதுக்கு நான் பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே அவங்க ரெண்டு பேருமே கொல்ல போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய கௌதம் சார் போய் காப்பாற்றுவாரா இல்லையன்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்லைன் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.